மனிதர்கள் வந்து ஒரு 16 பேர் சத்ததுக்கெல்லாம் காரணம் முழுக்க 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 அரசும் அரசு அதிகாரிகளே தான் காரணம். அப்பாவு நம்மளுடைய சபாநாயகர் அவருடைய பேர குழந்தைக்கு பால் இல்லாம 34 மணி நேரம் அவதிப்பட்டு அவரு வாயினாலே பேட்டி கொடுத்துட்டாரு. அவருடைய குடும்பமே வந்து தண்ணிக்குள்ள தத்தளிச்சுட்டு இருந்தது. அவங்களே போட்டு எடுத்து கடைசியில் நாங்க வெளியே வந்தோம்னா சொன்னாங்க. இதே லட்சணம் தான் தென்காசி, தூத்துக்குடி, குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல இதே பிரச்சனை. இதை பார்க்கும்போது என் போன்ற ஆட்களுக்கு எல்லாம் மனசு ரொம்ப வருத்தமா இருக்குது. எப்படி இருந்த நாடு இன்னைக்கு எப்படி இந்த அளவுக்கு படு மோசமா இருக்கு. நிர்வாக சீர்கேடுன்னு அப்படி ஒரு கடுமையான நிர்வாக சீர்கேடா இருக்குது. மாநில அரசுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, மத்திய அரசாங்க கிட்ட இருந்து நிதியை வாங்கணும், அதுல ஆட்டையை போடணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இந்த அரசை வந்து மக்கள் நிராகரிக்கணும். 300 அடி வரைக்கும் எடுத்துக்கிறாரு. இன்னைக்கு அங்க போய் பார்த்தா தெரியும். பூந்தர பகுதியில நான் அங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே ஓடியாடி விளையாடின ஒரு பகுதி தான். 300 அடி வரைக்கும் எடுத்து அந்த 30 அடிக்கு உண்டான அரசுக்கு சேர வேண்டிய பணத்தை மட்டும் கொடுத்துட்டு, அப்ப மிச்சம் வந்து 270 அடி எடுத்து அந்த மண்ணை வச்சிருக்காருல்ல, அந்த பணம் எங்க போயிருக்கும்? அந்த பணம் அவர் கையில தானே, விசாலாட்சி கையில தானே போச்சு. அதனாலதான் நீங்க விசாலாட்சியை இன்னைக்கு உள்ள போயிருக்கிறாங்க. அவருடைய மனைவி துணைவியாரும் உள்ள போயிருக்கிறாங்க. இன்னைக்கு சாக போற காலத்துல வந்து சிறை தண்டனை, இது எவ்வளவு பெரிய கொடுமை. இது மாதிரி யாருக்குமே சேரக்கூடாது. இது மாதிரி யாரும் அது மாதிரி செயல் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி மனசார நினைக்கிறாங்க. கருணாநிதி காலத்துலயும் சரி, ஸ்டாலின் காலத்துலயும் சரி, உதயநிதி காலத்துலயும் சரி, மக்கள் வரி பணத்துல பல லட்சம் கோடி இவங்க வந்து சுருட்டி எடுத்துட்டு போயிட்டு ஆட்டையை போட்டு போனவங்க. ஆனா இன்னைக்கு மக்களுக்கும் தெரியும் போது ஏன் மத்திய அரசுக்கு தெரியாமலையா இருக்கும். அதனால இவங்க கேட்ட நிதியெல்லாம் அள்ளி கொடுக்கறதுக்கு. அதனால வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு இந்த நிவாரணத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ கண்டிப்பா நிர்மலா சீதாராமன் அதை ஒதுக்குவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமா ஒதுக்குவாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நாம வந்து மீண்டும் நம்மளுடைய சாமானியர் ஒருத்தர பழைய 2வது முறையாக நம்ம நாரதர் மீடியா நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். அவங்க பேர் வந்து பாஸ்கரன். இப்ப இருக்கக்கூடியது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல குமாரபுரம் தோப்பூர் கிராமத்துல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரி. இப்ப நம்ம அவங்கள சந்திப்போம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. வணக்கம் நாரதர் மீடியா நேயர்களே. கடந்த 2.5 வருஷங்களாக உள்ள இந்த திராவிடியா மாடல் திமுக ஆட்சியை பற்றி உங்க கருத்து என்ன? அதை கொஞ்சம் பதிவு பண்ணுங்களா. தமிழ்நாடுன்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு மாநிலம். ஆனா நீங்க முன்னாடி காலத்துல பார்த்தோன்னா கடையேழு வள்ளல்கள் இந்த நாட்டை ஆண்ட பூமி, சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட பூமி, ஒரு மிக சிறப்பான ஒரு மாநிலம். இன்னைக்கு அந்த மாநிலம் சீர்கட்டு, அதுவும் குறிப்பா இந்த 2.5 ஆண்டு காலம், இந்த 2.5 ஆண்டு காலத்துல வந்து இந்த நிர்வாகம் வந்து சரியில்லாம சீர்கட்டு மிக மோசமான நிலைக்கு போயிடுச்சு. இதை பார்க்கும்போது என் போன்ற ஆட்களுக்கு எல்லாம் மனசு ரொம்ப வருத்தமா இருக்குது. எப்படி இருந்த நாடு இன்னைக்கு எப்படி இந்த அளவுக்கு படு மோசமா இருக்கு. நிர்வாக சீர்கேடுன்னு அப்படி ஒரு கடுமையான நிர்வாக சீர்கேடா இருக்குது. இது வந்து ரொம்ப சங்கடமா இருக்குது. சரி, இப்ப அந்த சமீபத்துல பெய்த மழை வெள்ளம் இதை இந்த திமுக அரசாங்கம் வந்து கையாண்ட விதம் சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரியா பண்ணாங்களா அவங்க? கடந்த காலங்களாவே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நீர்நிலைய ரொம்ப சிறப்பா செம்மையா வச்சிருந்தாங்க. குளம் இல்லாத ஊர் இருக்காது. ஏரி, வாய்க்கால், மதுகு இதெல்லாம் ரொம்ப அழகா செம்மையா சீர்படுத்தி நம்மகிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அதை பிரிட்டிஷ்காரனும் நம்மகிட்ட அது மாதிரி தான் ஒப்படைச்சோம். ஆனா இவங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து பணத்தின் மேல மோகம் ஏற்பட்டு ஆத்துல மண் அள்ளுறது, ஏரியில மண் அள்ளுறது, சரியான பொதுப்பணித்துறையினுடைய பராமரிப்பு சரியில்லாதது, இது போன்ற வேலைகள் எல்லாம் இவங்க சரியா செய்யாம இவங்களுடைய நோக்கம் எல்லாம் எந்த விதத்துல இந்த பூமியை சுரண்டலாம், பணத்தை சேகரிக்கலாம், எப்படி வந்து இந்த இயற்கையை சீரழிக்கலாம், அதுதான் வந்து இந்த திராவிடருடைய இந்த 2.5 வருட ஆட்சி. அதுதான் அவங்களுடைய குறி. மலையை கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான மலைகளெல்லாம் இன்னைக்கு வந்து அடிச்சு உடைச்சி அதை சீரழிச்சுட்டாங்க. நான் வந்து 72 கன்னியாகுமரிக்கு வரும்போது கன்னியாகுமரி மாவட்டத்துல எங்க தண்ணி நின்னாலும் அந்த தண்ணியை அள்ளி குடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சுத்தமான ஒரு தண்ணியா இருந்த ஒரு மாநிலம் இன்னைக்கு வந்து சுத்தமா சீர்கெட்டு போய் கிடக்குது. எங்கேயும் வந்து கால் நினைக்க கூட முடியாது, அருவருப்பா இருக்கு. அதுக்கு காரணமே அரசாங்கம் தான். அரசாங்கம் வந்து மக்கள் வந்து இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம் வந்து பொதுப்பணித்துறைன்னு இருக்குது. இன்னைக்கு அதனுடைய அமைச்சர் ஏவா வேலை இருக்கிறார். அவங்க வந்து அதுக்கு ஒதுக்கக்கூடிய பணத்தை முறையா அதை வந்து அந்த அந்த தூர்வாரி எடுத்து அதையெல்லாம் செம்மப்படுத்தி இருந்தாக்கா
இன்னைக்கு வந்து எவ்வளவு இன்னைக்கு 23 சென்டிமீட்டர் இருந்தாங்க, 150 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருந்தா கூட சரி, அந்த வடிகால் எல்லாம் நம்முடைய மன்னர்கள் காலமும் சரி, பிரிட்டிஷ் காலமும் சரி, அவங்க அந்த வடிகால் வந்து வாரியத்துல எல்லாம் சுத்தமா நல்லா நீட்டா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த அரசு வந்து தவறுனதோடு தான் இன்னைக்கு வந்து இந்த பெருவெள்ளத்துக்கு காரணமே முழுக்க 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 அரசாங்கம் தான் காரணமே கனி. இதுல மக்களுக்கோ மற்றவங்களுக்கோ இது வந்து இதுல காரணம் இல்லை. அதாவது வந்து ஆக்கிரமிப்பு, முக்கியமா ஆக்கிரமிப்பு, அப்புறம் பராமரிப்பு இல்லாம போனது முக்கிய காரணம்னு சொல்றீங்க. இதுல கூடுதலா நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப வந்து அதாவது முதல்ல சென்னையில மழை கொட்டிச்சுது இந்த மாசத்துல தொடக்கத்துல. அதை தொடர்ந்து வந்து நெல்லை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இதுல எல்லாம் வந்து நல்ல அதிகமான மழை ஒரே 24 மணி நேரத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல காயல்பட்டினத்துல 93 சென்டிமீட்டர் அளவுக்கெல்லாம் மழை பதிவாயிருது. இது சென்னையில மழை பெய்த மழையை விட அதிகம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து அந்த எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யுங்கிறதெல்லாம் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு முறையா சொல்லல, அதனாலதான் நாங்க முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணல, இல்லைன்னா நாங்க வந்து எல்லாம் சரியான முன்னேற்பாடுலாம் நாங்க பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்றாங்க. இதுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் அவங்க வந்து 12ஆம் தேதி 17ஆம் தேதி மழை பெய்ய போகிறத 12ஆம் தேதியே வந்து வானிலை மையம் தகவல் சொல்லிட்டு அதுக்கு அதான் மிக கனமழை பெய்யுங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு தேவையான முன்னேற்பாடை அவங்க பண்ணிருக்கணும். ஆனா எதுவுமே பண்ணாம பொதுவா வந்து பழியை தூக்கி மத்திய அரசு பயில போடுற மாதிரி இவங்க சொல்றாங்கிறது விதத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த வகையில இதுல மத்திய அரசு இதை சொல்லுது, மாநில அரசு வந்து இதுக்கு முன்னேற்பாடு எல்லாம் சரியா பண்ணியிருந்தாங்களா, இல்லைன்னா அடுத்து 2வது செய்ய வேண்டியது மீட்பு பணிகள், அதுல இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்து, 3வது வந்து நிவாரண பணிகள். இந்த பணிகள்ல எல்லாம் இந்த மாநில அரசுங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் சிறப்பா செய்திருந்ததுன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, என் மேல வந்து இந்த அரசு வந்து சிறப்பா செயல்பட்டது இந்த நம்பிக்கை இல்லை. நம்மளுடைய வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னதான் 100க்கு 100 உண்மை. நான் படிக்கிற காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கே இதே வானிலை ஆராய்ச்சி மையம் இருக்கும், மழை வரும்னா சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு வராது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னாக்கா மழை வராது, ஸ்கூல் திறப்பாங்க, மழை வந்துடும். அப்படி இருந்தது. அதெல்லாம் 90க்கு முன்னாடி. இப்ப 2000க்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வானிலை ஆராய்ச்சி மையம் ரொம்ப சிறப்பா செயல்படுது. அவங்க சொல்றாங்க, அதாவது வந்து ரெட் அலர்ட் அப்படின்றாங்க, ஆரஞ்சு அலர்ட்ன்றாங்க. அப்ப நம்ம வந்து ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் அது எதுவோ வானிலை ஆராய்ச்சி மையத்துல சொல்றாங்க, அதை பத்தி நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்குள்ள அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு அதை பத்தி புரியல. அவங்க வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்றாங்க மிதமான மழை பெய்யும், கனமழை பெய்யும், மிக கனமழை பெய்யும் சொல்றாங்க. அது அவங்க கணிச்சு சொல்றாங்க. இங்க 100 சென்டிமீட்டர் மழை பெய்யும், இங்க 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும், அங்க 30 சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் அவங்களால சொல்ல முடியாது. அப்ப அவங்க வந்து கனமழை பெய்யுது அப்படின்னு சொல்ல உடனே இங்க உள்ள அதிகாரிகள் சரி அதை வந்து உஷாரா அவங்க இருக்கணும். பரவாயில்ல, எந்த சூழ்நிலையில எந்த மழை வந்தாலும் நம்ம பாதிக்கப்படக்கூடாது, ரெட் அலர்ட் விடுறாங்க, கனமழை பெய்யும், மிக கனமழை பெய்யும் சொல்றாங்க. அது மாதிரியான காலத்துல அரசு வந்து முன்னேற்பாடு எடுப்பதற்கு தவறிவிட்டது. அது அந்த அவங்களுடைய தவறுனால் தான் இன்னைக்கு வந்து சென்னையில ஓரளவுக்கு எடுத்தாங்க முன்னேற்பாடு. வந்து தீயணைப்புத்துறை அந்த துறையெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு ஓரளவுக்கு எடுத்தாங்க கனி, அதுவே திருப்தி கிடையாது. இங்க வந்து சுத்தமா செவடங்காதுல ஊதின சங்கு மாதிரி அதிகாரிகளுடைய காதலையும் சரி அரசு காதலையும் அது செவடங்காதுல ஊதின சங்காவே போய்விட்டது. அதனால்தான் மக்களுக்கு இந்த கடுமையான துயரமும் பெரும் சேதமும், நீர் உடைப்பு, கால்நடைகள் வந்து செத்தது, மனிதர்கள் வந்து ஒரு 16 பேர் செத்ததுக்கெல்லாம் காரணம் முழுக்க 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 அரசு அதிகாரிகளே தான் காரணம். மீட்பு பணியில வந்து மத்திய அரசினுடைய ராணுவ ஹெலிகாப்டர்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா இவங்க எங்களுக்கு இவ்வளவு மழை மிக கனமழை அப்படின்னாலே வெள்ளம் பல இடத்துல தேங்கும். ஏன்னா இவங்க வந்து தாமிரபரணி ஆறு, குறிப்பா தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யுங்கிறத முதல்ல கணிச்சுட்டாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. கவர்மெண்ட் தெரியலன்னா லாய்க்கு இல்லாதவங்க எல்லாம் ஆட்சியாளராக இருக்காங்க, கோமாளித்தனமா இருக்காங்கன்னு குறிச்சிக்கலாம். அப்படிதான் என்னால அதை எடுத்துக்க முடியுது. இப்ப வந்து மீட்பு இதுல வந்து தண்ணி வந்து அதிகமா வரப்போகுதுன்னு முதல்ல தெரியுது. இந்த நேரத்துல வந்து தண்ணியை வேற ரொம்ப அதிகமா அணைகள்ல இருந்து திறந்து விட்டாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாதிரிப்பட்ட மாவட்டங்கள் உள்ளது எல்லாமே வந்து தாமிரபரணி ஆற்று வழியா தான் போய் கடல்ல கலக்கணும். ஆனா தாமிரபரணியில வந்து ஆக்கிரமிப்பு ரொம்ப மிக அதிகம்.
அதை விட தூர்வாரும் பணிகள் இவங்க எப்ப செய்தாங்கன்னு நமக்கு தெரியல. தூர்வாரும் பணியை சுத்தமா செய்யாம விட்டாங்க. ஒவ்வொரு இதுலயும் மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பணிகள் எல்லாம் சரியா செய்து அதில் உள்ள அடைப்புகள் இதெல்லாம் சரியா கிளியர் பண்ணி உள்ள குப்பைகள் அதெல்லாம் அகற்றணும். உள்ள மண்டி கிடக்கக்கூடிய அந்த புல் புதர்கள் அதெல்லாம் வந்து எடுக்கணும். இது எதுவுமே இவங்க அதிக முறையாக செய்யாதனாலதான் தண்ணி வந்து திருநெல்வேலியில நெல்லை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்குள்ளே தண்ணி போய் தேங்கக்கூடிய நிலவரத்துக்கு போயிட்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல மீட்பு பணி அப்படின்னு எடுக்கும்போது மத்திய அரசுனுடைய இதை இவங்க கேட்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவங்க கேட்கவே இல்லை. இவ்வளவு மழை பெய்ய போகுது, முன்னேற்பாட எங்களுக்கு இவ்வளவு ராணுவ ஹெலிகாப்டர் வேணும், இவ்வளவு நேவிகாரங்களுடைய இதெல்லாம் வேணும், இந்த சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு வேணும், தேசிய பேரிடர் மீட்பு குழு இவ்வளவு குழு வேணும். எதுக்கு நான் இதை சுட்டி காணிக்கிறேன் அப்படின்னா 2018 கஜா புயல் வரும்போது அந்த புயல் வந்து கரையை நாகப்பட்டினத்துல தேதாரண்யத்துல கரையை கடந்துச்சு. கரையை கிடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்தெந்த முன்னேற்பாடுலாம் பண்ணணும்னு சொல்லி மத்திய அரசு நிறைய விதிமுறைகள் எல்லாம் வகுத்து அதை கொடுத்துருக்காங்க. அதுபடி கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. அதனால அந்த புயல் வந்து தாக்கத்தினால ஏற்பட்ட உள்படி பாதிப்பை தவிர மற்றபடி இந்த மின்சாரத்துல இருந்து எல்லாமே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. கட் பண்ணாங்க. புயல் கரையை கடந்து 2 மணி நேரத்துல எல்லா இடமும் பாதிக்கப்படாத பகுதிகள் எல்லாம் ஆன் பண்ணி விட்டாங்க. அதுமாதிரி மீட்பு குழு எல்லாம் தயாரா இருந்தனால எங்கெங்க பாதிப்பு அங்கெல்லாம் மீட்பு பணியில ஈடுபட்டாங்க. அதுமாதிரி நிவாரண பணிகளும் தயாரா இருந்தனால அந்த முகாம்கள் எல்லாம் சரியா வச்சிருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா சமீபத்துல சென்னையில பெய்த மழையிலையும் வந்து அந்த மீட்பு பணிக்கு எந்த இதுவுமே இல்லை. அப்பாவு நம்மளுடைய சபாநாயகர் அவருடைய பேர குழந்தைக்கு பால் இல்லாம 34 மணி நேரம் அவதிப்பட்டு அவரு வாயினாலே பேட்டி கொடுத்துட்டாரு. அவருடைய குடும்பமே வந்து தண்ணிக்குள்ள தத்தளிச்சுட்டு இருந்தது. அவங்களே போட்டு எடுத்து கடைசியில் நாங்க வெளியே வந்தோம்னா சொன்னாங்க. இதே லட்சணம் தான் தென்காசி, தூத்துக்குடி, குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல இதே பிரச்சனை. குறிப்பா ஸ்ரீரங்கத்துல எல்லாம் இதே மாதிரி மாட்டிட்டு ரொம்ப அவதிப்பட்டாங்க. இந்த நேரத்துல மத்திய அரசு வந்து அவங்களா இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பேசி அப்புறம் இங்க இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் எல்லாம் தகவலை எடுத்து சொல்லி இதெல்லாம் அவங்கள்ட்ட போய் அவங்களா அங்கிருந்து உள்துறையிட்ட பேசி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தான் நிறைய வகையில வந்து இந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. ஆனா மாநில அரசு ஏன் எங்களுக்கு இவ்வளவு முன்னேற்பாடா இவ்வளவு ராணுவ ஹெலிகாப்டர் வேணும், இல்லைன்னா எங்களுக்கு தேசிய பேரிடர் அந்த குழு வந்து இவ்வளவு குழு எங்களுக்கு வேணும், இவ்வளவு வீரர்கள் எங்களுக்கு வேணும், இன்னும் சொல்ல போனா தானாக முன்வந்து இந்த கடலோர பகுதியில் உள்ள மீனவ சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் தானாக முன்வந்து போட்டை தூக்கிட்டு போய் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க மட்டும் ஏன் பண்ணல? மாநில அரசு மட்டும் இதுல ஏன் மெத்தன போக்கா இருந்துச்சா? ஏன் இந்த இதெல்லாம் அவங்க ஏற்பாடெல்லாம் பண்ணல? அதை பத்தி உங்க கருத்து என்ன? மாநில அரசுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, அவங்க மத்திய அரசாங்க கிட்ட இருந்து நிதியை வாங்கணும், அதுல ஆட்டையை போடணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்ப இந்த சம்பவத்துக்கு மாநில அரசும் தேவையில்லை, மத்திய அரசும் தேவையில்லை. நம்ம இளைஞர்கள் ஒரு அருமையான ஒரு யோசனை, ஒரு திட்டத்தை நம்முடைய அரசு அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. மழை வந்து போச்சு, நம்மளால வந்து அவங்களுக்கு உதவி பண்ண முடியல, ஹெலிகாப்டர் கூட தேவையில்லை, ட்ரோன்ஸ் மூலியமா எல்லா மக்களுக்கும் உணவு சப்ளை பண்ண முடியும் அப்படின்றத ஒரு திட்டத்தை வந்து அதிகாரிகள்கிட்ட சொல்றாங்க. ட்ரோன்ஸ் அது அந்த ட்ரோன்ஸ்ல வச்சு 50 கிலோ 100 கிலோ வரைக்கும் கொண்டு போகும். அது எங்க போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல போய் சேர்க்கும். அப்ப அந்த ட்ரோன்ஸ் மூலியமா நம்ம வந்து நிவாரண உணவுப் பொருட்களை, பால், அத்தியாவசிய பொருட்களை நம்ம அனுப்பலாம் அப்படின்ற ஒரு யோசனை நம்ம இளைஞர்கள், அதுவும் இப்போ பொறியியல் படித்த பட்டதாரி இளைஞர்கள் சொல்லும்போது இந்த அரசு அதை கேட்கறதுக்கு தயாரா இல்லை, அதை நிராகரிச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டா அரசாங்கத்துடைய நோக்கமே என்ன, மாநில அரசுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா எப்படி செலவு பண்ண நமக்கு பணம் கிடைக்கும், எப்படி செலவு பண்ணா நம்ம ஆட்டையை போடலாம். 1 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணாக்கா அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 லட்சமாவது நம்ம கைக்கு வரணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த இளைஞர்கள், நம்ம படித்த இளைஞர்கள், தொழில்நுட்பம் தெரிஞ்ச இளைஞர்கள் சொல்றாங்கல்ல, நம்ம ட்ரோன்ஸ் மூலயமா நாங்க சப்ளை பண்றோம், எங்க கிட்ட கொடுங்க, எங்க கிட்ட ட்ரோன்ஸ் மூலம் கொடுக்குன்னு சொன்னாங்களே, அந்த ட்ரோன்ஸ் மூலயமா சப்ளை பண்ணியிருந்தாக்கா, அந்த தும்பி, தமிழ்ல சொல்லுவாங்க தும்பிட்டு, அது மூலயமா சப்ளை பண்ணுறதுன்னு சொன்னா எந்த மக்களுக்கும் பசி வந்திருக்காது, உணவு தட்டுப்பாடு வந்திருக்காது, பால் பிரச்சனை வந்திருக்காது, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனா அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதனால என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது. அதனால அதை நிராகரிச்சுட்டாங்க. அதனால இந்த அரசை வந்து மக்கள் நிராகரிக்கணும். இந்த அரசு வந்து நமக்கு ஒரு தேவையற்ற அரசு அப்படின்றது மக்கள் மனதில் அப்பதான் கொஞ்சம் பதியுது. அது முழுமையாக போயிட்டு இந்த அரசு அகற்றணுன்றது என்னுடைய வேண்டுகோள். மத்திய அரசுல போயிட்டு எனக்கு நிதி கொடு 5000 கோடி கொடுங்க, 5000 கோடி கொடுன்றாங்க. இவங்க 5000 கோடி எதை வச்சு இவங்க மதிப்பீடு செஞ்சாங்க? மதிப்பீடு செய்யாமலேயே எனக்கு 5000 கோடி கொடுன்னு எப்படி கொடுக்க முடியும்? இவங்க கேட்கறதெல்லாம் வந்து நாங்க என்ன அவங்க பணத்தையே கேட்குறாங்க, அப்பமுட்டு பணத்தையே கேட்குறோம், மக்களுடைய வரி பணத்தை தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம மரியாதைக்குரிய உதயநிதி சொல்றாரு. ஆனா அவருக்கு வந்து அது நிர்மலா சீதாராமனுடைய அப்பம் விட்டு பணம் கிடையாது எடுத்து கொடுக்கறதுக்கு, மக்கள் வரி பணம். அதனால அது நம்ம கேட்ட உடனே அவங்க கொடுத்துட மாட்டாங்கன்ற அறிவு கூட இல்லாத அந்த அறிவு கூட இல்லாத ஒரு மனிதன் வந்து அமைச்சரா இருந்தாக்கா அந்த நாடு எப்படி விளங்கும்? விளங்காத நாடாதான் போகும். அதனால இது வந்து அப்படி பேசுனது ரொம்ப வருத்தமா இருக்குது. இதுல மத்திய அரசு மேல எந்த குறை கூறுவதற்கு குறை சொல்வதற்கு இவங்களுக்கு வந்து அருகதை கிடையாது. மத்திய அரசு அவங்க இருக்கிறாங்க, மத்திய அரசு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து குறை கூறக்கூடாது. மத்திய அரசு இவங்க முதல்ல வந்து மத்திய அரசுன்னு சொல்றாங்களா, ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. அப்போ ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போது இவங்க எவ்வளவு கீழ்த்தரமானவன்றது நமக்கே தெரியுது இல்ல. பிரிவினைவாதம் பேசுறாங்க, அதுக்குள்ள ஒரு பிரிவினைவாதம் தானே இருக்கு. அப்படி வந்து இவங்களுடைய உள்நோக்கம் சரி கிடையாது. இவங்களுடைய உள்நோக்கம் சரியா இருந்தா அது தானாவே அந்த நீங்க கேட்க அந்த இழப்பீடு, அதாவது எவ்வளவு வந்து நிவாரணம் தேவைப்படுமோ அந்த நிவாரணம் கண்டிப்பா வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆனா அதுல வந்து மக்கள் வரி, ஏன்னா கருணாநிதி காலத்துலயும் சரி, ஸ்டாலின் காலத்துலயும் சரி, உதயநிதி காலத்துலயும் சரி, மக்கள் வரி பணத்துல பல லட்சம் கோடி இவங்க வந்து சுருட்டி எடுத்துட்டு போயிட்டு ஆட்டையை போட்டு போனவங்க. ஆனா இன்னைக்கு மக்களுக்கும் தெரியும் போது ஏன் மத்திய அரசுக்கு தெரியாமலையா இருக்கும்? அதனால இவங்க கேட்ட நிதியெல்லாம் அள்ளி கொடுக்கறதுக்கு. அதனால வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு இந்த நிவாரணத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ கண்டிப்பா நிர்மலா சீதாராமன் அதை ஒதுக்குவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமா ஒதுக்குவாங்க. இன்னொரு கேள்வி, நீங்க வந்து அந்த விழுப்புரம், பாண்டிச்சேரி இந்த பகுதியிலேயே வளர்ந்தவங்க, உங்களுக்கு அதனால அதுல பற்றிய நல்ல விஷயங்கள்லாம் தெரியும். இந்த பொன்முடி மேல இப்ப வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லி இப்ப வந்து அவரை வந்து கிட்டத்தட்ட அவருடைய எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி போச்சு, அமைச்சர் பதவி எல்லாம் போச்சுது. ஜெயிலுக்கு போகக்கூடிய லெவல்ல இப்ப அவர் இருக்காரு. இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, பொன்முடி அவர்கள் அவருடைய உண்மையான பேர் என்ன? அவரு இந்த அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, குறிப்பா அமைச்சரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கல்லூரி விரிவுரையாளரா, ஒரு கல்லூரி ஆசிரியரா தான் இருந்தாரு. ஒரு ஓட்ட ஸ்கூட்டரை வச்சிருந்தாருங்கிறது ஒரு தகவல், எனக்கு கிடைச்ச ஒரு தகவல். ஒரு ஓட்ட ஸ்கூட்டர்ல தான் அவர் வந்துட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து அது 60,000-70,000 கோடிக்கு மேல சொத்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. இது பத்தி உங்க கருத்து என்ன? பொன்முடி அவர் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அவர் படிச்சு கல்லூரியில வந்து ஆசிரியராக வேலை பார்த்தாரு. பரவாயில்ல, நல்ல ஒரு படித்த இளைஞரா இருக்கிறாரு அப்படின்னு மனசுல வச்சுதான் கலைஞர் அவருக்கு கூப்பிட்டாரு. ஆனா அவரு வந்து அமைச்சரா இருக்கும்போது பாண்டிச்சேரியிலிருந்து 9 கிலோமீட்டர் மேற்க பக்கமாகவும், விழுப்புரத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கிழக்கு பக்கமாகவும் பூந்துறைன்னு ஒரு கிராமம் இருக்கு. பூந்துறை அது பக்கத்துல பாண்டிச்சேரிக்கு தண்ணி சப்ளை குடிநீர் சப்ளை பண்ணக்கூடிய உஸ்டேரி ஏரி இருக்கு அங்க. அது ஆரோவில் பக்கத்துல இருக்கு. அது வந்து ஒரு கொஞ்சம் செம்மண் கரடான ஒரு பகுதியா இருந்தது அந்த பகுதி. 90லலாம், நான் 80லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சரியா ஒரு மேடான ஒரு பகுதியா இருந்தது. அந்த பகுதியை அவரு செம்மண் குவாரி விடுறாரு. செம்மண் குவாரி விட்டு 30 அடி வரைக்கும் நோண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது அரசு அனுமதி வந்து 30 அடி வரைக்கும் செம்மண் வந்து எடுக்கலாம். ஆமா. ஆனா இவர் வந்து 300 அடி வரைக்கும் எடுத்துக்கிறாரு. இன்னைக்கு அங்க போய் பார்த்தா தெரியும். பூந்துறை பகுதியில நான் அங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே ஓடியாடி விளையாடின ஒரு பகுதி தான். 300 அடி வரைக்கும் அவர் எடுத்து அந்த 30 அடிக்கு உண்டான அரசுக்கு சேர வேண்டிய பணத்தை மட்டும் கொடுத்துட்டு, அப்ப மிச்சம் வந்து 270 அடி எடுத்து அந்த மண்ணை வச்சிருக்காருல்ல, அந்த பணம் எங்க போய் இருக்கும்? அந்த பணம் அவர் கையில தானே, விசாலாட்சி கையில தானே போச்சு. அதனாலதான் நீங்க விசாலாட்சி இன்னைக்கு உள்ள போய்க்கிறாங்க, அவருடைய மனைவி துணைவியாரும் உள்ள போய்க்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், இறைவன் வந்து எல்லா வளமும் கொடுத்து, அறிவு கொடுத்து, ஆற்றல் கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, அதுக்கு மேல பேராசை ஒண்ணு கொடுத்தா இருப்பாரு. அதுல போய் அவருடைய மனைவியை விழுந்து இன்னைக்கு சாக போற காலத்துல வந்து சிறை தண்டனை. இது எவ்வளவு பெரிய கொடுமை. இது மாதிரி யாருக்குமே சேரக்கூடாது. இது மாதிரி யாரும் அது மாதிரி செயல் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி மனசார. சரிங்க, கடைசியில் ஒரு கேள்வி. வந்து மத்திய அரசு, மோடி அரசினுடைய கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நிறைவேற அந்த தருவாயில இருக்கு. அடுத்த தேர்தல் வருது. இந்த ஆட்சியை பத்தி உங்களுடைய மதிப்பீடு ஒரு சுருக்கமா சொல்லுங்களேன். சுதந்திரம் வாங்கின நாள், அதாவது வந்து நேருஜி பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்து இன்னைக்கு நம்ம மோடி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எத்தனையோ பிரதமர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா அது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான பிரதமர், நாட்டுப்பற்று உடையவர் அப்படின்னா, அப்ப மற்றவங்களெல்லாம் நாட்டுப்பற்று இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. உண்மையான நாட்டுப்பற்று இருக்கணும்.
அப்படி நாட்டுப்பற்று உள்ள ஒரு பிரதமர் மோடி இன்னைக்கு இந்த வாட்சை தொட்டு தான் அன்னைக்கு நம்ம எல்லா துறையிலையும் வளர்ச்சி கண்டிருக்கிறோம். உலக நாடுகள் பூரா இந்தியா இன்னைக்கு என்ன சொன்னாலும் கேட்க தயாரா இருக்குது. அது ஒண்ணுவே போதும். இன்னைக்கு உலக நாடுகள் வந்து நம்முடைய மோடியை நம்ம இந்தியாவை இன்னைக்கு உற்று நோக்கி மோடி ஐயா என்ன சொல்றாரு அதை நம்ம கேட்க தயாரா இருக்கிறாங்களே, இதை விட ஒரு பெரிய வளர்ச்சி இந்த பாரத தேசத்துக்கு எதுக்கும் தேவையில்லை. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அடுத்து 24 இருந்து அவருடைய ஆட்சி இருந்ததுன்னா இன்னும் செம்மையா இருக்குன்றது என்னுடைய மனதார வேண்டுகோள். அது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுகோள் நிறைவேறும். கடைசியாக இறுதி கேள்வி. தேசிய அளவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் வந்து சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. திரு அண்ணாமலை IPS அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 ஆண்டுகளை தாண்டி அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? தமிழகத்திலும் பாஜக ஆட்சியை பிடிக்குமா? வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அதனுடைய பங்களிப்பு, அதாவது வெற்றி வாய்ப்பு எந்த மாதிரி இருக்கும்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா. நமக்கு வந்து தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம். ஆனா அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தலைவர் அப்படி யாருன்னு சொன்னா திரு அண்ணாமலைஜி IPS தான். ஏன்னா அவர் வந்து மிகுந்த தேசப்பற்று உடையவர். ஒரு IPS படித்த ஒரு அதிகாரிய ராஜினாமா செய்ய வச்சு JP நட்டா, அமித்ஷா, மோடி இவங்க 3 பேரும் திட்டம் போட்டு இந்த தமிழகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த IPS படிச்ச அண்ணாமலையால தான் அதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை எடுத்து அண்ணாமலையை கொண்டு நமக்கு கொடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா அவருடைய எண்ணம் ஈடேறும். கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி அமைஞ்சதுன்னு சொன்னா இது மீண்டும் வந்து கடையேறு வள்ளல்களுடைய பூமியாக தான் இருக்கிறது. பாரி ஓரி அந்த வாழ்ந்த அந்த ஒரு சிறப்பான ஒரு பூமியா தான் அவர் மாற்றுவாரு. சோழர்கள் சேர சோழ பாண்டியர்கள் வாடும்போது இந்த ராஜ்யம் எப்படி இருந்தது, கடையேழு வள்ளல்கள் இருக்கும்போது எப்படி இருந்தது, அப்படி ஒரு ராஜ்யமா தான் இருக்கும் கணே. இது மாதிரியான வந்து திராவிடல் மாடி ரொம்ப மக்களை சீர்குடிச்சு ஒரு மனிதனை கொண்டு போய் கடைசியில வந்து டாஸ்மாக் கடையில தள்ளி சாக்கடையில தள்ளிட்டாங்க. அவங்களெல்லாம் தூக்கி நிறுத்தி மனிதனா ஆக்கி அவங்கள மேல உயர்த்தி கொண்டாடணும்னு சொன்னா திரு அண்ணாமலைஜி அவரோட ஒற்றாரம் மட்டும்தான் இப்போதைக்கு முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். மிக்க நன்றி. வணக்கம்.